Okay. Today we are starting a new lesson. So that is biomolecules. Biomolecules. Actually, the living, you know that living systems are made up of various complex biomolecules. Okay. So example for biomolecules are carbohydrates, proteins, enzymes, lipids, vitamins, hormones, enzymes. So all are it's a biomolecules. Uh, so these are storing storage and it's storing energy. Okay, which is used to store energy. So they interact with each other, and most of the biomolecules reactions or takes place in dilute solution. pH 7 இருக்கிற சொல்யூஷன்ஸ் தான் பயோமாலிகுல்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அட் பாடி டெம்பரேச்சர். அதாவது பாடி டெம்பரேச்சர்னா 37 டிகிரி செல்சியஸில். அதே மாதிரி நார்மல் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் தான் வந்து பயோமாலிகுல்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, இப்போ வந்து பயோமாலிகுல்ஸ் அந்த டீல் பண்ணுற அந்த பிரான்ச் வந்து இட் இஸ் அ பயோகெமிஸ்ட்ரின்னு படிக்கணும். ஸோ இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் இட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், என்சைம்ஸ், விட்டமின்ஸ், நியூக்ளியோ ஆசிட்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். ஓகே, இதில் கார்போஹைட்ரேட் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், மற்றது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ அதனால் புக் பேக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுக்கு வெயிட்டேஜ் வந்து 3 மார்க்ஸ் தான் மோஸ்ட்லி. ஸோ அதனால இதில் வந்து நீங்கள் மார்க் வந்து லூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டாக தான். Okay, you will see that one by one we will see. First one it is carbohydrates. Carbohydrates. Carbohydrates வந்து ஆக்சுவலா ஜென்ரல் ஃபார்முலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா வந்து இட்ஸ் CX, then it's a H2OY. Okay, so this is general formula for carbohydrates. Okay, so this is the general formula for carbohydrates. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் நம்ம எடுத்தோம். குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் வந்து we know that its formula is it is C6H12O6. Yeah, so this is C6H12O6 and this formula is fit into this general formula. Okay, C6H2O6. Okay, so but all compounds are having general formula CXH2OY are not considered as carbohydrates. Okay, நிறைய இதுக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து சூட் ஆகும், பட் that are not considered as a carbohydrate. For example, இப்போ ethanoic acid. இப்போ ethanoic acid இல்லைன்னா அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இட்ஸ் ஃபார்முலா ஃபார் ethanoic acid is it's a CH3COOH and this one it is fit into this formula. Okay, but it is not a carbohydrate. அதே மாதிரி எல்லா கார்போஹைட்ரேட்டும் வந்து தே டு நாட் ஃபிட் இன்டு திஸ் ஃபார்முலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராம்ப்னோஸ்ன்றது வந்து ஒரு கார்போஹைட்ரேட். ராம்ப்னோஸ் ஃபார்முலா இஸ் C6H12O5. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலாவில் ஃபிட் ஆகாது, பட் இட் இஸ் அ கார்போஹைட்ரேட். ஓகே, ஸோ இப்போ கார்போஹைட்ரேட் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலான்னு கொடுத்தாங்க, பட் அதுக்கு வந்து எக்ஸெப்ஷன்ஸும் வந்து நிறைய இருக்கும். ஓகே, கெமிக்கலி கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்னன்னா, ஸோ தே ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிங் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். அதுதான் வந்து இட் இஸ் அதுக்கு டெஃபினிஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் polyhydroxy aldehydes and ketones. So this is general definition for carbohydrates. Okay, so இப்படி சொல்லலாம். இல்லைன்னா so these carbohydrates so are the compounds which produce um, units of this glucose, smaller units, okay, on hydrolysis. Okay, so there's carbohydrates which are also known as saccharides. This is also known as saccharides.
இது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம பார்த்தோம்னா some of the carbohydrates which are very sweet to taste and which is also called ஏன்னா எல்லாமே ஸ்வீட்டாக இருக்கும் கிடையாது some of them are sweet to taste அதுதான் நம்ம சுகர்னு சொல்றோம் ஓகே so this is all about its carbohydrates then we are going to see about its classification of carbohydrates வந்து எப்படி classify பண்ணலாம் the carbohydrates எடுத்தோம் அப்படின்னா on the basis of their behavior on hydrolysis okay based on hydrolysis how it will be classified அதான் நம்ம பார்க்க போறோம் so based on hydrolysis it can be divided into three main groups ஒன்னு வந்து it's monosaccharides then it's a disaccharides சொல்றத விட it is oligosaccharides and then polysaccharides okay. Then third one it is polysaccharides so it's basically based on its hydrolysis it can be classified into three main groups monosaccharides oligosaccharides and polysaccharides இப்போ monosaccharides என்ன a carbohydrate which cannot be hydrolyzed okay which cannot be hydrolyzed into simpler unit a simpler unit வந்து அதை வந்து hydrolyze simpler unit split ஆகாது okay so அதாவது simpler they cannot be hydrolyzed into simpler unit of polyhydroxyaldehyde and ketones are called it's a monosaccharides இதுல வந்து mostly வந்து naturally வந்து there are 20 monosaccharides are there okay 20 monosaccharides are there in nature there in nature naturally வந்து it's a 20 இருக்கு for example நமக்கு example familiar example it is a glucose okay it's a glucose fructose galactose and then ribose so இப்போ இதெல்லாம் வந்து it's a monosaccharides okay இதுல என்ன மெயினானா it cannot be hydrolyzed into simpler unit அதுதான் இப்போ oligosaccharides அப்படின்னா carbohydrate which on hydrolysis which gives 2 to 10 unit of monosaccharide it gives 2 to 10 units of monosaccharides on hydrolysis okay it gives 2 to 10 units so இப்போ இதுல வந்து 2 units of கொடுத்துச்சு அப்படின்னா on hydrolysis 2 unit கிடைச்சது அப்படின்னா அது வந்து disaccharides okay so that means it can be further classified as disaccharides trisaccharides tetra depending on the number of monosaccharides based பண்ணி it can be classified further okay for example இதுக்கு வந்து example நம்ம கொடுத்தோம்னா sucrose okay sucrose வந்து it is a disaccharide so this is a disaccharide which on hydrolysis which give 2 unit of monosaccharides இது வந்து hydrolysis பண்ணோம்னா நமக்கு 2 unit of monosaccharides கிடைக்கும் அதாவது என்னன்னா sucrose வந்து on hydrolysis it gives okay on hydrolysis it gives glucose and fructose இப்போ 2 யூனிட் கிடைக்குது இல்லையா ஸோ அதனால இது வந்து டைசாக்ரைட்ஸ் இப்போ அதே மாதிரி ட்ரைசாக்ரைடு கிடைக்கும் அதே ட்ரைசாக்ரைட்ஸ் கிடைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஃபினோஸ் வந்து ஒரு ட்ரைசாக்ரைடு தான் ராஃபினோஸ் which on hydrolysis it gives glucose கொடுக்கும் fructose and then it's a galactose okay it's a galactose கொடுக்கும் so this is trisaccharides okay it depends on the number of simpler unit it gets its name இது வந்து it's a oligosaccharide the third classification on the basis of hydrolysis நம்ம பார்த்தோம்னா polysaccharides இப்போ polysaccharides னு பார்த்தோம்னா high molecular mass carbohydrate which gives a large number of monosaccharides okay it gives large number of
monosaccharides. Large number of monosaccharides இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து it's a polysaccharide. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா it's a starch. Okay, example is starch, cellulose, and then cellulose, glycogen. இதெல்லாம் வந்து it is a um, polysaccharides. Okay, so இது வந்து இதெல்லாம் வந்து it's based on classification based on hydrolysis. Okay. So for example, a starch வந்து it's a C6 H10O5 with N molecules. Okay, N molecules. So starch or cellulose ரெண்டுமே தான். So when hydrolysis, it gives acid hydrolysis, it gives N molecules of glucose C6H12O6. Okay. So இதுதான் வந்து it is a classification. Classification based on hydrolysis. Understood? Okay. சொல்லுமா. Okay. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சில டேர்ம்ஸ் பிஃபோர் நம்ம ப்ரிப்ரேஷன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது மோனோசாக்ரைட்ஸ் டைசாக்ரைட்ஸ் பாலிசாக்ரைட்ஸ் நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யூ நீட் டு நோ சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். சுகர்ஸ்னா என்ன, நான் சுகர்னா என்ன. ஓகே, வாட் யூ மீன் பை சுகர்ஸ் அண்ட் நான் சுகர்ஸ். இப்போ sugars in general வந்து monosaccharides and oligosaccharides are crystalline solids soluble in water and sweet to taste, which are called as sugars. அதாவது என்னன்னா monosaccharides and oligosaccharides. So இது வந்து it is they are crystalline solids. They are crystalline solids soluble in water, sweet to taste. Okay. Soluble in water, sweet to taste. So இப்படி இருந்ததுன்னா that is sugar. Okay. இப்போ நான் சுகர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிசாக்ரைட்ஸ் வந்து which is which is not a crystalline. இது வந்து எப்படி இருக்கும்னா அமார்ஃபஸ்னா இட்ஸ் பவுடர் மாதிரி இருக்கும். ஓகே, அமார்ஃபஸ் and then it's insoluble in water. அதே மாதிரி டேஸ்ட்லெஸ், இதுக்கு வந்து ஒரு டேஸ்ட் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் நான் சுகர். ஓகே, இது வந்து நான் சுகர். இது வந்து ஒரு டேர்ம்ஸ். சுகர்னா என்ன, நான் சுகர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து என்னன்னா ரெடியூசிங் சுகர்னா என்ன, நான் ரெடியூசிங் சுகர்னா என்ன. ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகர்ஸ். Reducing and non-reducing sugars. Now the carbohydrates, okay, the carbohydrates which contains free aldehydic or ketonic group. அதாவது aldehydic groupனா CH4, ketonic groupனா C double bond O இருக்கும் இல்லையா. அந்த group இருக்கும்போது it can reduce filling solution and tolerance reagent or known as reducing sugars. Okay, இப்போ reducing sugars என்னன்னா which contains, okay, contains free alcoholic free aldehydic அதாவது என்னன்னா C double bond OH, இதுதான் aldehydic group இல்லையா. aldehydic group or ketonic group or ketonicனா C double bond O இருக்கும். Okay, or ketonic group which can reduce filling solution. Can reduce filling solution and tolerance reagent. So இப்போ இதுதான் வந்து it is a reducing sugar. Okay. இப்போ இது எல்லா all monosaccharides whether aldose or ketones are reducing in nature.
ஆல்டோஸ்னா என்னன்னா ஆல்டிகைட் குரூப் இருக்கிற கார்போஹைட்ரேட் எல்லாமே வந்து ஆல்டோஸ் இருக்கும். அதே மாதிரி கீட்டோன் குரூப் இருக்கிறது எல்லாமே கீட்டோஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா ஆல் மோனோசாக்ரைட்ஸ், all monosaccharides, uh, whether whether it is an aldose or ketose, or reducing in nature, reducing in nature. ஓகே, ஆர் ரெடியூஸ். ஸோ இப்போ இது வந்து இதுதான் வந்து ரெடியூசிங் சுகர்னா ஆல்டிகேட் குரூப் இருக்கணும், இல்லைனா கீட்டோனிக் குரூப் இருக்கணும், விச் கேன் ரெடியூஸ் ஃபில்லிங் சொல்யூஷன் ஆர் டாலரன்ஸ் ஏஜென்ட்டா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ரெடியூசிங் சுகர். அதே மாதிரி எல்லா மோனோசாக்ரைட்ஸும் வந்து ரெடியூசிங் சுகராக தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் ரெடியூசிங் சுகர்னா என்ன? நான் ரெடியூசிங் சுகர்னா இந்த கார்போஹைட்ரேட் இன் விச் ரெடியூசிங் பார்ட்ஸ் ஆர் நாட் ஃப்ரீ. இப்பெல்லாம் இதாவது ஆல்டிகேட் குரூப்போ அந்த கீட்டோன் குரூப்போ வந்து இட்ஸ் ஃப்ரீயா இருக்காது. ஓகே, reducing parts are not free. Reducing parts are not are not uh, are not free and cannot reduce. Okay, and they cannot reduce filling solution and tolerance agent. Understood? Tolerance. அதை வந்து ரெடியூஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து இட்ஸ் நான் ரெடியூசிங் சுகர். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இது எல்லா மோனோசாக்ரைட்ஸும் ரெடியூசிங் சுகர் பார்த்துட்டோம். இப்போ நான் ரெடியூசிங் பார்த்தோம்னா சுக்ரோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுக்ரோஸ் எடுத்தோம் அப்படின்னா இன் சுக்ரோஸ் the reducing part of glucose வந்து which is bonded with the reducing part of fructose. அப்போ என்ன பண்ணா அந்த ஃப்ரீயா இருக்காது, அந்த ரெடியூசிங் பார்ட் வந்து ஃப்ரீயா இருக்காது. சுக்ரோஸ் வந்து இட் இஸ் அ நான் ரெடியூசிங் சுகர். அது ஏன் நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா சுக்ரோஸ் விச் இஸ் மேட் அப் ஆஃப் 1 யூனிட் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் 1 யூனிட் ஆஃப் ஃப்ரக்டோஸ். இப்போ அது எப்படி வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா glucose is bonded with reducing part of glucose is bonded with reducing part of fructose. Okay, so these disaccharides are non-reducing. All disaccharides except sucrose are reducing in nature. இது வந்து ஆக்சுவலா இதை தவிர மற்ற எல்லா இது வந்து நான் ரெடியூசிங். ஓகே, ஸோ திஸ் ஒன் இட் இஸ் நான் ரெடியூசிங். why it is a non reducing? Reducing part of glucose, reducing part of glucose is bonded with reducing part of reducing part of fructose. இப்போ வந்து இங்க ஃப்ரீயா இருக்காது அந்த பார்ட் வந்து குளுக்கோஸ் அண்ட் அந்த ஆல்டிகைட் அண்ட் கீட்டோனிக் பார்ட் வந்து ஃப்ரீயா இல்லாததுனால இட் கேனாட் பி ரெடியூஸ்ட். பட் இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டைசாக்ரைட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ரெடியூசிங் இன் நேச்சர் எக்ஸப்ட் சுக்ரோஸ். ஓகே, all disaccharides, all disaccharides except sucrose or reducing in nature. அப்ப எல்லாமே எல்லா மோனோசாக்ரைடும் எல்லா டைசாக்ரைடும் எக்ஸப்ட் சுக்ரோஸ் எல்லாமே வந்து ஆர் ரெடியூசிங் சுகர் தான். ஓகே, அதே மாதிரி இப்போ பாலிசாக்ரைட்ஸ் எல்லாமே வந்து ஆல் பாலிசாக்ரைட்ஸ் ஆர் நான் ரெடியூசிங். all polysaccharides are non-reducing. all polysaccharides என்ன ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன் இது எல்லாமே வந்து இட்ஸ் நான் ரெடியூசிங். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் கொடுத்தேன். அண்டர்ஸ்டுட்? நோ? Shall we go for the next topic? Any doubt? Okay. Now we will move on to monosaccharides. Monosaccharides.
monosaccharides என்ன பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? So it cannot be hydrolyzed. Okay, so அதான் வந்து it's a monosaccharide. If a monosaccharide contains an aldehyde group, அது வந்து aldose. Okay, இது வந்து இதுல வந்து aldose இருக்கும், aldose, ketose ரெண்டு இருக்கும். ஸோ இப்போ ஆல்டிகைட் குரூப் இருந்துச்சு அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓஹெச் குரூப் இருந்துச்சுன்னா ஆல்டோஸ், அதே இது வந்து கீட்டோன் குரூப் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கீட்டோஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மோனோசாக்ரைட்ஸ்க்கு. சப்போஸ் அது 3 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் மோனோசாக்ரைட்ஸ் விச் ஹாஸ் 3 கார்பன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜென்ரல் டேர்ம் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா ட்ரையோஸ். ஓகே, ட்ரையோஸ்னா 3 கார்பன் இருக்குன்னு அர்த்தம். இதே அந்த ட்ரையோஸ்ல வந்து அது ஆல்டிகைடா இருந்துச்சு அப்படின்னா ஆல்டோட்ரையோஸ். ஓகே, ஆல்டோட்ரையோஸ். அதே மாதிரி அது கீட்டோன் குரூப்பா இருந்துச்சுன்னா அது கீட்டோட்ரையோஸ். 3 கார்பன் இருந்துச்சுன்னா ட்ரையோஸ். அதே மாதிரி 4 கார்பன் இருக்கும்போது அதுக்கு பேர் வந்து இட் இஸ் டெட்ரோஸ். டெட்ரோஸ். 5 கார்பன் இருந்துச்சுன்னா பென்டோஸ். 6 கார்பன் இருக்கும்போது அது ஹெக்ஸோஸ் அண்ட் தென் ஹெப்டோஸ். 5, 6, 7. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஆல்டிகைட் குரூப் இருந்துச்சுன்னா ஆல்டோன் நம்ம சேர்த்துக்கணும், கீட்டோன் குரூப் இருந்துச்சுன்னா அது கீட்டோன் சேர்த்துக்கணும். ஸோ அது வந்து ஜென்ரல் நேம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டோட்ரையோஸ்க்கு வந்து கிளிசரால்டிஹைடு. கிளிசரால்டிஹைடு வந்து இட் இஸ் ஆல்டோட்ரையோஸ். ஸோ அப்போ அது ஆல்டிகைட் குரூப்பா அது கீட்டோன் குரூப்பாங்கிறத பொறுத்து ஸோ இட் கெட்ஸ் இட்ஸ் நேம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் த்ரூ அட்லீஸ்ட் go through one example each. Okay, மோனோசாக்ரைட்ஸ்னா எப்படி ஆல்டோஸ் அண்ட் கீட்டோஸ்னு பார்த்தோம். இந்த மோனோசாக்ரைட்ஸ்லேயே வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டீட்டெயிலாக ஸோ குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் வித் திஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஓகே, மோனோசாக்ரைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் குளுக்கோஸ். Other name it is dextrose, grape sugar இப்படி வேணா சொல்லலாம். இப்போ குளுக்கோஸ் occurs in nature, நேச்சுரலா நமக்கு இது வந்து ஃப்ரீயாகவும் கிடைக்கும் as well as in the combined form is also. Okay, glucose occurs in nature as well as in combined forms. It present in sweet fruits, honey, எல்லாத்துலேயுமே குளுக்கோஸ் இருக்கு. அதே மாதிரி ரைட் கிரேப்ஸ் விச் கண்டைன்ஸ் 20% ஆஃப் இட்ஸ் த குளுக்கோஸ். ஸோ இப்போ அந்த கிரேப்ஸில் வந்து குளுக்கோஸோட அளவு வந்து ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் இட்ஸ் glucose, preparation of glucose. இதுல வந்து 2 methods are there. First method வந்து from sucrose. Sucrose வந்து we know that it is a disaccharide. இதுல வந்து 2 யூனிட் இருக்குன்னு பார்த்தோம், குளுக்கோஸ் வந்து ஃப்ரக்டோஸ் ஒன்று. ஸோ ஆல்ரெடி இந்த ப்ரிப்பரேஷன்லேயே வந்து நம்ம இது பார்க்கலாம். ஃப்ரம் சுக்ரோஸ், ஃப்ரம் சுக்ரோஸில் வந்து சுக்ரோஸோட சோர்ஸ் என்ன அப்படின்னா இட்ஸ் அ cane sugar. Okay, so for cane sugar, when sucrose is boiled with dilute HCl or H2SO4 in alcoholic solution, glucose and fructose are obtained in equimolar. Equal amount of வந்து நமக்கு கிடைக்கும். C12, H22, O11 இதுதான் வந்து it is a sucrose, formula for sucrose, which on hydrolysis அதுக்காக தான் H2O போடுறோம். Then in acidic hydrolysis H plus கொடுக்கிறோம் on warming heating. So it is split or it decomposes into glucose and fructose C6. Okay, so ரெண்டுத்துக்கு சேம் ஃபார்முலா தான், glucose and fructose நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட், அதாவது ஃப்ரம் சுக்ரோஸ்லேருந்து எப்படி குளுக்கோஸ் கிடைக்குதுன்னு. So next method வந்து this is the first method from sucrose. Second method வந்து from starch.
starch is how we are how we are getting glucose. Okay, when starch is boiled with a dilute H2SO4 at 393 Kelvin and under pressure, glucose is obtained. Okay, இது வந்து commercial method. இது வந்து it's a commercial method for preparation of glucose. Starch we know it's a C6H12O5N. Starch or cellulose. Starch on hydrolysis. Okay, acid hydrolysis at the temperature of 393 Kelvin and under pressure 2 to 3 atmospheric pressure. So we'll get N molecules of glucose C6H12O6, and this is the commercial method of preparing glucose. Okay, இது ரெண்டுமே வந்து it's preparation of glucose, right? Okay, so இப்போ glucose ஓட preparation நம்ம பார்த்தோம். இப்போ next வந்து how we are going to get the structure of glucose. இப்போ குளுக்கோஸ்க்கு வந்து ஃபார்முலா வந்து C6H12O6 நம்ம சொல்றோம். பட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எப்படி கொண்டு வருது? ஸோ அதுக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸ்ட்ரைட் செயின், ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் அண்ட் க்ளோஸ்ட் செயின் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ வில் சி that structure of glucose. இப்போ we know that it's a glucose is an aldohexose. ஏன் ஹெக்ஸோஸ்னு ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. ஹெக்ஸோஸ்னு ஏன் சொல்றோம்னா 6 கார்பன். ஓகே, ஸோ இட் இஸ் அ aldohexose and is the monomer of many larger carbohydrate like starch, cellulose எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு மோனோமர். ஓகே, ஸ்டார்ச்க்குலாம் வந்து இது மோனோமரா இருக்கும். So it is the most abundant organic compound on the earth. Most abundant. Organic compound on earth. Okay, so this is a glucose is aldohexose. அதாவது என்னன்னா ஆல்டிஹைட் குரூப் இருக்கு, ஆல்டோஹெக்ஸோனா CH குரூப் இருக்கும், அதே மாதிரி 6 கார்பன் இருக்கு, அதனால இது வந்து ஆல்டோஹெக்ஸோஸ். ஓகே, ஸோ its structure has been determined which is based on some of the observations. சில அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி தான் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து டெட்டர்மைன் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மாலிகுலர் ஃபார்முலா on the basis of elemental analysis, okay, and molecular weight determine அதுபடி பார்த்தோம்னா its molecular formula is found to be C6H12O6, which is based on elemental analysis and molecular weight. Okay, its molecular formula is C6H12O6. அதே மாதிரி குளுக்கோஸ் ஆன் ப்ரோலாங், இது வந்து 6 கார்பன் இருக்குன்னு நமக்கு தெரியுது. அந்த 6 கார்பன் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா என்னென்ன அப்சர்வேஷன் அப்படின்னா, குளுக்கோஸ் ஆன் ப்ரோலாங் ஹீட்டிங் வித் HI, ஓகே, இட் ஃபார்ம்ஸ் என் ஹெக்சேன். இப்போ வந்து அதை ஹீட் பண்ணோம், ப்ரோலாங் ஹீட்டிங். இப்போ குளுக்கோஸ் இருக்கு C6H12O6 on prolonged heating. Prolonged heating, it gives with HI. Okay, with HI on prolonged heating it gives N hexane. இப்போ நமக்கு N hexane என்னன்னு தெரியும், ஓப்பன் செயின் தான் இல்லையா? ஓப்பன் செயின் இல்லைன்னா ஸ்ட்ரைட் செயின் நமக்கு தெரியும். அதாவது என்னன்னா all 6 carbon atoms in glucose are linked linearly. Linear or straight. N hexane என்ன இதுதான் இல்லையா? CH3 CH2 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 CH3. ஸோ இப்போ இதுதான் இப்போ லீனியர் இது இல்லையா? இது லீனியர் ஆர் ஸ்ட்ரைட் செயின் ஆர் ஓப்பன் செயின். ஸோ அப்போ வந்து குளுக்கோஸ் வந்து on prolonged heating with HI it gives N hexane. What it suggests means
All 6 carbon atoms in glucose are connected linearly. Okay, so இது வந்து second observation. இப்போ third observation என்ன பண்ணாங்க அப்படின்னா presence of carbonyl group. எப்படி வந்து presence of carbonyl group நமக்கு தெரியும், எப்படி அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா presence of carbonyl group, glucose வந்து when it reacts with the hydroxylamine, it gives monooxine, and adds a molecule of hexane கொடுக்கும்போது அது வந்து இட்ஸ் சைனோஹைட்ரின் கொடுக்கும். இதை வந்து நம்ம ஆல்டிகைட் லெசன்லயே நம்ம படிச்சிருக்கோம். ஆல்டிகைட்ல ஒரு ஆல்டிகைடா இருந்துச்சு அப்படின்னா அது ஹைட்ராக்சில் அமீன்ல வந்து இட் கிவ் மோனோஆக்சின் ஆல்டிகைட் லெசன்ல நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து இந்த இது வந்து இது ஆல்டிகைட் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால when it reacts with hydroxylamine it give monooxine. ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ ஒரு ஆல்டிகைட் குரூப் இருக்கணும், எல்லா கார்பனுமே வந்து ஸ்ட்ரைட் செயின்ல இருக்கு. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கலாம். ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா when it reacts with hydroxylamine, hydroxylamine NH2OH, okay, it gives oxime, monooxime of glucose. அதாவது ஆக்சின் என்னன்னா இந்த CHO குரூப் மட்டும் ஆக்சிடைஸ்ட் ஆகும் இல்லையா. இப்போ CH டபுள் பாண்ட் NOH, மற்றது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். CHOH 4 times and then CH2OH. ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகும்னா இது இது வந்து ஒரு இது மோனோஆக்சின். இது நம்ம ஆக்சிடேஷன் ஆல்டிகைட் லெசன்ல இருந்து நம்ம படிச்சிருக்கோம் மோனோஆக்சின். அதே மாதிரி when this group, this glucose, when it reacts with HCN, okay, என்ன கிடைக்கும்னா சைனோஹைட்ரின் கிடைக்கும். when it gives cyanohydrin. cyanohydrin என்ன, இந்த CH இது வந்து இட்ஸ் OH and CN கொடுக்கும். இது வந்து சைனோஹைட்ரின். அந்த ஆல்டிகைட் குரூப் மட்டும் சைனோஹைட்ரினா மாறும். ஓகே, ஸோ CH this இதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ this is cyanohydrin of glucose. அது வந்து மோனோஆக்சின் ஆஃப் குளுக்கோஸ், இது வந்து சைனோஹைட்ரின் ஆஃப் குளுக்கோஸ். இது வந்து ஒரு அப்சர்வேஷன். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன், தீஸ் ரியாக்ஷன்ஸ் கன்ஃபார்ம் த பிரசன்ஸ் ஆஃப் கார்போனில் குரூப் இன் குளுக்கோஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷன் என்ன பண்ணுதுன்னா இட் கன்ஃபார்ம்ஸ் கார்போனில் குரூப். ஓகே, கன்ஃபார்ம்ஸ் கார்போனில் குரூப். ஓகே, ஸோ திஸ் இஸ் தேர்ட் அப்சர்வேஷன். புரியுதா? Okay. Then what is fourth observation? Fourth observation என்ன பண்ணாங்கன்னா confirms CO group நமக்கு தெரியுது. அந்த CO group வந்து it's an aldehyde group or ketone group னு தெரியணும் நமக்கு இல்லையா. So the presence of CO group, C double bond O group as an aldehyde group, அது எப்படி வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் as an aldehydic group. As an aldehydic group, அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா குளுக்கோஸ் கெட்ஸ் ஆக்சிடைஸ்டு டு மோனோகார்பாக்சிலிக் ஆசிட் இல்லைன்னா குளுக்கோனிக் ஆசிட். ஓகே, இப்போ ஃபார் குளுக்கோஸ்னா நம்ம இப்போதைக்கு நம்ம இதை தான் கொடுத்துருக்கோம் இல்லையா. CHOH 4 times and then it's CH2OH. இப்போ which on oxidation with bromine water, okay, it's bromine water, இது என்ன ஆகும்னா இந்த aldehyde group which is oxidized to COOH group. Okay, மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். CHOH 4 times, இது வந்து it's CH2OH. இது வந்து it is gluconic acid. This is gluconic acid. Okay, இப்போ இந்த this confirms the presence of aldehyde group. அப்போ வந்து இந்த group வந்து which confirms the presence of aldehyde group. Okay, this reaction confirms aldehyde group. Okay, okay, இந்த group இந்த டெஸ்ட்னால நம்ம வந்து இந்த aldehyde group நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.
அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, அதுக்கப்புறம் என்ன குரூப் இருக்கு? OH குரூப் இருக்கு இல்லையா? அதுவும் 5 OH குரூப் இருக்கு. அத எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? பிரசன்ஸ் ஆஃப் 5 hydroxyl group. Okay, presence of 5 hydroxyl group. Okay. So the presence of 5 hydroxyl group நம்ம எப்படி வந்து confirm பண்ணுறோம். Okay. Acetylation of glucose with acetic anhydride gives a stable pentacetate of glucose. அதாவது என்னன்னா இந்த ஆல்கஹால் லெசன்ல நம்ம படிச்சிருக்கோம். இந்த OH group on acetylation வந்து it gives pentacetate. Okay, it is with acetic anhydride and the OH group என்ன ஆகும்னா அசிட்டேட்டா மாறும். ஓகே, ஸோ அந்த ரியாக்ஷன் மூலமா இதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். CHO இப்போ CHOH 4 times and then it's a CH2OH. இப்போதைக்கு நம்ம இதுதான் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து when it is react with 5 molecules of acetic anhydride. Acetic anhydride na CH3CO twice O. Okay, so we will get CHO, okay, CHO, C double bond O, CH3. So it's a 4 times. Okay, and the H பதிலா CO, CH3 சேர்த்துக்கோங்க. Then here it's a CH2, இங்கே அதேதான் C double bond O, CH3. So it is pentacetate of glucose. So this is pentacetate of glucose. இது வந்து pentacetate of glucose. Okay, and this confirms there are 5 OH groups attached to different carbon atoms. Okay, இதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ இன்னும் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இங்க வந்து இன்னொரு வந்து பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ த பிரசன்ஸ் ஆஃப் பிரைமரி ஆல்கஹாலிக் group. Presence of primary alcoholic. Okay. இப்போ வந்து on oxidation with nitric acid. Okay, on oxidation இது எப்படி நம்ம பிரைமரி ஆல்கஹால்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ பிரைமரி ஆல்கஹாலா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ விச் இஸ் அன் ஆக்சிடைஸ் டியூ டு ஆசிடா வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகும் இல்லையா ஆன் ஆக்சிடேஷன். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ CHO, CHOH 4 times CH2O. So it is a glucose which on nitric acid. இப்போ nitric acid யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? இது வந்து which is oxidized. இந்த ரெண்டு குரூப்புமே இது வந்து ஆல்டிஹைடும் ஆசிடா மாறும். அதே மாதிரி பிரைமரி ஆல்கஹாலும் ஆக்சிடைஸ்டு ஆகும் இல்லையா? COOH மாறும். ஓகே, அதே மாதிரி இது மட்டும் இல்ல, இந்த குளுக்கோனிக் ஆசிட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து சாக்ரிக் ஆசிட். இது வந்து இட் இஸ் சாக்ரிக் ஆசிட். சாக்ரிக் ஆசிட்னா 2 COOH குரூப் இருக்கும். இதே இது வந்து இதுவும் வந்து இப்போ இப்படி இருந்தாலுமே இது வந்து இட்ஸ் குளுக்கோனிக் ஆசிட். குளுக்கோனிக் ஆசிடும் வந்து விச் இஸ் ஆக்சிடைஸ்டு டு சாக்ரிக் ஆசிட். ஓகே, CH2OH with HNO3. So this reaction இதுவும் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகி சாக்ரிக் ஆசிட் கிடைக்கும். குளுக்கோஸும் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகி சாக்ரிக் ஆசிட் கிடைக்கும். இது வந்து இட்ஸ் குளுக்கோனிக் ஆசிட். இப்போ ரெண்டுமே ஆக்சிடைஸ்ட் ஆகி ரெண்டுமே ஆசிட் குரூப்பா மாறுது. ஆல்டிகைட் குரூப்பும் ஆசிட் ஆகும், ஆல்கஹால் குரூப்பும் ஆசிட் ஆகும், ஆக்சிடேஷன் இல்லையா? ஸோ திஸ் ப்ரூவ்ஸ் தட் இதுல வந்து பிரைமரி ஆல்கஹால் இருக்குங்கிறது வந்து நமக்கு ப்ரூவ் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த என்னெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? இப்போ என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா மாலிகுலர் ஃபார்முலா பண்ணியிருக்கோம். அந்த மாலிகுலர் ஃபார்முலாவில் இருக்கிற 6 கார்பன் வந்து ஸ்ட்ரைட் செயின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கார்போனில் குரூப் பிரசன்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த கார்போனில் குரூப் ஆல்டிகைட் குரூப்புங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். தென் 5 ஹைட்ராக்சில் குரூப், தென்
ஆல்கஹாலிக் குரூப் வந்து பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப்பையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேயா? ஸோ இப்போ இவ்வளோ இது பண்ணிட்டோம். இது எல்லாமே ப்ரூவ் ஆயிடுச்சு. பட் ஹவு தே ஆர் அரேஞ்ச்டு, இந்த ஓஹெச் குரூப்லாம் இருக்கு இல்லையா, 4 ஓஹெச் குரூப் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, செவன்த் ஒன், ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட். இது எல்லாமே பார்த்துட்டோம், இதை பார்த்துட்டோம், இதை பார்த்துட்டோம். இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து இட் இஸ் அ ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் OH groups. Okay, so இது வந்து எப்படி arrange the exact spatial arrangement of 5 OH groups in glucose was provided by the scientist named Fisher. Okay, Fisher, after he studies many properties of glucose, அவர் வந்து ஒரு configuration கொடுத்தாரு. அந்த configurationக்கு பேர் தான் வந்து it is Fisher projection formula. Fisher projection. According to Fisher projection formula, CHO நமக்கு அப்படியே தான் இருக்கும். CHO நமக்கு அது வந்து அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி CH2OH அப்படியே தான் இருக்கும். இதுல வந்து நமக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லை. நடுவில் வந்து 4 கார்பன் இருக்கு. 1 2 3 4. ஸோ இப்போ இது எல்லாமே கார்பன். ஓகே, லைன் ஃபார்முலா படி நமக்கு இது வந்து கார்பன் தான், இது கார்பன். இப்போ HOH எப்படி வந்து அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னா, இது வந்து H and OH, இங்க வந்து OH and H. So this is H and OH. இது வந்து H and OH. இது வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவர் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் he gave this formula. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா நேமிங் வந்து இது வந்து D plus glucose. D plus glucose. இது இந்த D plus glucose அப்படின்னா glucose is correctly named as D plus glucose. இந்த D இருக்கு இல்லையா, இந்த Dங்கிறது வந்து which represents the configuration. ஓகே, இது வந்து configuration represent பண்ணும், which represents configuration. and the plus இந்த plusங்கிறது வந்து dextrorotatory. okay, dextrorotatory nature of dextrorotatoryனா clockwise rotate பண்ணும். அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சோம் இல்லையா ஹாலோல்கேன்ஸ்ல. இது வந்து பிளஸ் வந்து it represents dextrorotatory nature of the molecule. ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா இதுக்கும் வந்து நமக்கு வந்து அதுல படிச்சோம் இல்லையா, இந்த DL கான்ஃபிகரேஷன், ஸ்மால் டி போடுவோம், ஸ்மால் டி அண்ட் ஸ்மால் எல் போடுவோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த டி வந்து என்னன்னா ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட், இந்த பிளஸ் வந்து என்னன்னா டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரி நேச்சர். ஓகேயா? ஸோ இப்போ இது வந்து டி. இப்போ வந்து இது வந்து ஏன் டி பிளஸ்ன்னு கொடுக்குறோம், அப்போ டி மைனஸ்னு ஒன்று இருக்கான்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கு, டி மைனஸ்னு ஒன்று இருக்கு. அந்த டி மைனஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த HOHன்னு இருக்கு இல்லையா, அதாவது இந்த CH2 கூட அட்டாச் ஆயிருக்கு. இந்த C5 இதுதான் 1ன்னு எடுத்தோம்னா இது 2 கார்பன் 2. ஸோ திஸ் இஸ் கார்பன் 2, கார்பன் 3, கார்பன் 4, இது வந்து கார்பன் 5. இந்த கார்பன் 5ல இருக்கிற H and OH வந்து மாறி இருக்கும். ஓகே, இப்போ CH2, CH2OH இருக்கு. இது வந்து செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் கார்பன்ல இங்க HOH இருக்கு இல்லையா, இப்போ OH மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். OH and Hன்னு இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். HOH, OH and H, இது வந்து H and OH, இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து L minus glucose. ஓகே, L minus glucose. Understood? அதாவது அந்த டிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, டி அண்ட் எல்லுங்கிறது வந்து கான்ஃபிகரேஷன். என்ன கான்ஃபிகரேஷன், இந்த ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கிற OH வந்து ரைட் சைடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டி, OH வந்து லெஃப்ட் சைடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எல். ஓகே, எல் மைனஸ் குளுக்கோஸ். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகும், இது கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகிறதுனால இது பிளஸ், அது மைனஸ். அண்டர்ஸ்டுட்?
புரியுதாப்பா? ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் அ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவை வந்து கொடுத்தது வந்து ஃபிஷர்ன்ற சயின்டிஸ்ட் ஆஃப்டர் ஹீ ஸ்டடிட் லாட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து இதை கொடுத்தாரு. பட் இதுக்கும் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ என்னென்ன லிமிடேஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஸோ இப்போ இதில் வந்து மெயினாக வந்து 3 லிமிடேஷன்ஸ் இருக்கும். என்னென்ன மெயின் 3 லிமிடேஷன்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். லிமிடேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, குளுக்கோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஆல்டிகேட் குரூப் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா. ஸோ ஆல்தோ குளுக்கோஸ் ஹேஸ் அன் ஆல்டிகேட் குரூப், இட் டஸ் நாட் கிவ், ஓகே, இட் டஸ் நாட் கிவ் 24-DNP டெஸ்ட். 24-DNP டெஸ்ட் அதுக்கு வந்து பாசிட்டிவா ஆன்சர் பண்ணாது. அது வந்து தட் இஸ் த டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட். ஆனா அந்த ஆல்டிஹைட் அந்த டெஸ்ட்டை வந்து இந்த டெஸ்ட்டை வந்து இந்த குளுக்கோஸ் வந்து ஆன்சர் பண்ணாது. தே டு நாட் ரியாக்ட் வித் அமோனியா டு ஃபார்ம் அடிஷன் ப்ராடக்ட். அதுவும் அடிஷன் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்காது. தே டு நாட் ஃபார்ம், டு நாட் ரியாக்ட், டு நாட் ரியாக்ட் வித் அமோனியா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இட்ஸ் அ லிமிடேஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் லிமிடேஷன். செகண்ட் ரிலேஷன் பார்த்தோம்னா, இந்த பென்டாசிட்டேட் பார்த்தோம் இல்லையா. பென்டாசிட்டேட் ஆஃப் குளுக்கோஸ் விச் இஸ் ஃபார்ம்ட் ஆன் அசிட்டிலேஷன் ஆஃப் குளுக்கோஸ். ஓகே, இது வந்து அந்த பென்டாசிட்டேட் வந்து டஸ் நாட் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சிலமைன். திஸ் இண்டிகேட்ஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்டிகைட் குரூப். ஸோ பென்டாசிட்டேட் ஆஃப் pentacetate of glucose, which is formed by acetylation of glucose, does not react with hydroxylamine. இது வந்து என்னன்னா, which indicates absence of aldehyde group. Absence of aldehyde group. Okay, so இப்போ இது வந்து ஒரு limitation. அப்ப next third limitation என்ன அப்படின்னா, the existence of glucose in alpha and beta anomeric forms could not be explained by the open chain structure. ஆக்சுவலா என்ன ஆகுனா, ஆல்ஃபா ஃபார்மும் பீட்டா ஃபார்மும் இருக்கும் குளுக்கோஸ்க்கு. அதை வந்து இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா வந்து இட் குட் நாட் எக்ஸ்பிளைன். ஓகே, ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஃபார்ம் ஆஃப் glucose cannot be explained or could not be explained by this formula. So இது எல்லாமே வந்து இட்ஸ் லிமிடேஷன்ஸ். அதாவது இந்த ஆல்ஃபா ஃபார்ம் வந்து எப்படி ஆல்ஃபா ஃபார்ம் வந்து விச் இஸ் ஹேவிங் மெல்டிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பீட்டா ஃபார்முக்கு மெல்டிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனுடைய ப்ரிப்பரேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதை பற்றின அதை வந்து இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே, ஸோ இப்போ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, the limitations shown by open chain structure of glucose, which can be explained by its cyclic structure. So அப்போ அதனால scientists என்ன பண்ணாங்கன்னா, so they modified the structure, which is called cyclic structure. Okay, அப்போ cyclic structure வந்து கொண்டு வந்தாங்க. Cyclic structure of glucose. So இப்போ இந்த இது வந்து ஃபெயிலியர் ஆனதுனால, so scientists they modified and gave the structure or cyclic structure of glucose. இப்போ இந்த cyclic structure என்னன்னா, it was proposed that glucose can be a 6-membered ring. Okay, according to this, glucose is a 6-membered ring in which OH at C5, okay, add to CHO group and can form a cyclic hemisectal. அதாவது நான் இப்போ நான் எழுதும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர்னா இதை நம்ம தான் இப்படி தான் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இட் இஸ் CH2OH. ஸோ இப்போ இதுதான் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சராக கொடுக்கும். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். ஸோ இப்போ இங்கே வந்து இட்ஸ் HOH, OH and HN.
H வந்து H ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதை எப்படி வந்து மாடிஃபை இது வந்து 1 இது வந்து 5 கார்பன் இது வந்து 6th கார்பன் ஓகே. ஸோ இப்போ இது எப்படி வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்கன்னா OH at the 5th carbon can be added to the CHO group. அதாவது என்னன்னா இந்த OH இருக்கு இல்லையா இந்த OH வந்து இந்த CO group கூட இந்த ஆட் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இது ஆட் ஆச்சுன்னா நமக்கு எப்படி வந்து ஃபார்முலா கிடைக்கும் ஃபார்முலா எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஸோ தட் கேன் இதுதான் இப்படிதான் கிடைக்கும். சி அந்த அந்த ஹெச் இருக்கு இல்லையா அந்த ஹெச் வந்து இந்த ஓவோட சேர்ந்துடும். அப்போ இங்க வந்து ஒரு OH கிடைக்கும். இங்க வந்து ஹெச் இருக்கும் ஓகே. இங்க வந்து ஹெச் இருக்கும். ஸோ இப்போ மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இது CH2OH HOH இங்க வந்து ஹெச் இருக்கு ஓகே. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா அங்க ஒரு ஓ இருக்கும் இல்லையா அது வந்து இப்படி வந்து ஜாயின் ஆகும். அண்டர்ஸ்டுட் இது எப்படி வந்ததுன்னு. ஸோ இப்படிதான் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க ஓகே. சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா 6 மெம்பர்ட் ரிங் இன் விச் OH at C5 ஓகே இதுதான் C5 இல்லையா can add to CHO group and can form a cyclic hemiacetal structure ஓகே. இது வந்து cyclic hemiacetal structure. This explains the absence of a CHO group and also the existence of glucose in alpha and beta anaerobic form. இப்போ இது வந்து இப்போ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. இதுல வந்து ஆல்டிஹைட் குரூப்பும் இல்லை ஓகே. இது ஒண்ணு. இன்னொன்று வந்து என்னன்னா வேற என்னன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஃபார்ம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலா திஸ் ஒன் இஸ் இன் ஆல்ஃபா ஃபார்ம். அதாவது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆல்ஃபா டி plus glucose அப்ப பீட்டா ஃபார்ம்னா என்ன அப்ப பீட்டா ஃபார்ம்னா என்னன்னு வரும் இல்லையா. ஸோ அப்ப பீட்டா ஃபார்ம்னா என்ன அப்படின்னா இதுல இருந்து கொஞ்சம் மாடிஃபை ஆகும். இது வந்து எப்படி பீட்டா ஃபார்ம் வருது அப்படின்னா இதுல ஒரே ஒரு சேஞ்ச் தான். இப்ப இந்த CH இந்த C1 இருக்கு இல்லையா C1ல H and OH வந்து மாறி வரும் அவ்வளவுதான். அதுதான் வந்து இட்ஸ் an alpha and beta form. மற்றபடி எல்லா ஸ்ட்ரக்சரும் மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். CH2OH செகண்ட் கார்பன் இட்ஸ் HOH வரும். தேர்ட் கார்பன் OH and H. fourth carbon it's H and OH. fifth carbon it's H. ஓகே. ஸோ இப்போ இது வந்து இதுக்கு பேர் என்னன்னா இட்ஸ் பீட்டா டி பிளஸ் குளுக்கோஸ். இது வந்து ஆல்ஃபா ஃபார்ம் இது வந்து பீட்டா ஃபார்ம் ஓகே. என்ன சேஞ்சஸ்னா C1ல OH குரூப் வந்து லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா அது பீட்டா ஃபார்ம். C1ல OH வந்து ரைட் சைடு இருந்துச்சுன்னா அது வந்து ஆல்ஃபா ஃபார்ம். அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ இதுதான் அந்த லிமிடேஷனா நம்ம பார்த்தோம். அந்த லிமிடேஷனை இப்போ வந்து கரெக்ஷன் பண்ணிடணும் ஓகே. இந்த டூ சைக்கிள் இப்போ ரெண்டுமே ஹெமிஅசிட்டால் ஃபார்ம் தான். இட்ஸ் தே டிஃபர் ஒன்லி இன் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி ஹைட்ராக்சில் குரூப் அட் C1 ஓகே. இந்த C1ல தான் வந்து ஹைட்ராக்சில் OH குரூப் வந்து மாறி இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அந்த C1 வந்து என்னன்னா இதுக்கு பேர் வந்து anomeric carbon. C1 is anomeric carbon. அதாவது என்னன்னா ஆல்டிஹைட் கார்பன் பிஃபோர் கிறிஸ்டலைசேஷன் அதுக்கு பேர் வந்து இட்ஸ் anomeric கார்பன். அந்த இப்போ இந்த பீட்டா அண்ட் ஆல்ஃபா ஃபார்ம் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் வந்து இட் இஸ் anomers ஓகே. ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஃபார்ம் ஆர் கால்ட் anomers. இது வந்து anomers ஓகே. ஆக்சுவலா என்ன அப்சர்வ் பண்ணணும்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஃபார்ம்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் ஆர் நாட் மிரர் இமேஜ். இது ரெண்டுமே மிரர் இமேஜ் கிடையாது. அதனால மிரர் இமேஜா இருந்தாதான் அது வந்து எனன்ஷியோமஸ்ன்னு சொல்லுவோம். மிரர் இமேஜா இருந்துச்சுன்னா அது எனன்ஷியோமஸ். இங்க வந்து இது மிரர் இமேஜ் கிடையாது.
அந்த C1 அனோரிக் கார்பன்ல மட்டும் வந்து OH வந்து லெஃப்ட் ரைட்டா இருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து இது கால் தே ஆர் கால்ட் anomers, not enantiomers. இது இது வந்து புரியுதாப்பா? Alpha and beta form, they are not mirror image. So அதாவது they are not enantiomers. புரியுதா? ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு ப்ராப்பரா வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு பேர் வந்து இட்ஸ் அ பைரனோஸ் ஸ்ட்ரக்சரா கொடுக்கலாம். ஏன் பைரனோஸ் ஸ்ட்ரக்சர்னா, இது வந்து இந்த குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் வந்து சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் ரிசம்பிள்ஸ் வித் பைரன். ஸோ பைரனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அதாவது இது வந்து பைரன். ஸோ திஸ் இஸ் பைரன். ஸோ இப்போ குளுக்கோஸ் நம்ம பார்க்க போற அந்த இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரை வந்து இப்போ அதை ஒரு அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போ அது வந்து இட் ரிசம்பிள்ஸ் வித் பைரன், அதனால அதுக்கு பேர் வந்து இட் இஸ் பைரனோஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த பைரன் வந்து இது வந்து ஆக்சுவலா பைரன் வந்து இட் இஸ் அ 6-membered ring with 1 oxygen and 5 carbon atom. இதுக்கு 6 மெம்பர் இருக்கு, பட் ஒரு ஆக்சிஜன் இருக்கும், 5 கார்பன் இருக்கும். ஸோ அதனால இது வந்து பைரன். ஓகே, the cyclic structure of glucose is more correctly represented by one structure. அந்த cyclic structureக்கு வந்து அதுக்கு பேர் வந்து it is a Haworth structure. இந்த ஹாவர்த் ஸ்ட்ரக்சரை வந்து குளுக்கோஸ் நம்ம எப்படி கொடுக்கலாம்னா, இந்த இந்த பைரனுக்கு ரிலேட்டடா நம்ம கொடுக்கலாம். இதே மாதிரி தான். இப்போ வந்து ஒரு ஆக்சிஜன் இங்கே கொடுத்துடலாம். ஓகே, ஒரு ஆக்சிஜன். ஸோ இப்போ இது வந்து கார்பன் 1. கார்பன் 1ல என்ன கொடுக்குறோம் நம்ம? HNOH. ஓகே, கார்பன் 2ல வந்து இட்ஸ் H and OH. கார்பன் 3 இட்ஸ் OH and H. இது வந்து கார்பன் 4 H and OH. and கார்பன் 5 வந்து இட்ஸ் ஹியர் H. இங்க வந்து CH2OH. இது வந்து 6th கார்பன். ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து விச் இஸ் ரிலேட்டட் வித் பைரன் அப்படிங்கிறதுனால இது வந்து பைரனோஸ்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ ஆனால் என்னன்னா இது வந்து ஆல்ஃபா ஃபார்ம். ஏன் ஆல்ஃபா ஃபார்ம்னா இந்த OH பிகாஸ் ஆஃப் திஸ் OH நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரைட் சைடில் இருக்கு. ஸோ ஆல்ஃபா ஃபார்ம், ஆல்ஃபா டி பிளஸ் glucopyranose. Understood? இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க வந்து யூ நீட் அ ப்ராக்டிஸ். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இது வந்து C1 இல்லையா, இந்த C1ல இந்த HNOH வந்து மாறி இருக்கும். ஆல்ஃபா ஃபார்முக்கும் பீட்டா ஃபார்முக்கும் மாறி இருக்கும். மற்றது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். HOH, OH and H. H is CH2OH. So this one it is a beta D plus glucopyranose. Understood? ஸோ இப்போ இங்கே வந்து அனோமரிக் கார்பன் வந்து C1 தான் நம்ம அனோமரிக் கார்பன் பார்த்தோம். இது ரெண்டுமே ஆனோமஸ் தான். ஓகே, இது ரெண்டுமே ஆனோமஸ். why they are anomus னா இந்த C1 கார்பன் வந்து இட்ஸ் anomeric carbon. கார்பன் வந்து it is C1. அதனால so these two are anomers. So இந்த Haworth structure for glucose வந்து இப்படிதான் இருக்கும். ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஆல்ஃபா எழுதும்போது பீட்டா எழுதும்போது யூ ஹவ் டு பி கேர்ஃபுல். HNOH எங்க இருக்குன்னு பார்த்து C1ல தான் இருக்கும். பட் HNOH வந்து லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு நீங்க பார்த்து கொடுக்கணும். ஓகேயா? அதாவது லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு நம்ம ஓப்பன் செயின்ல சொல்ல முடியும். இங்க வந்து அப் அண்ட் டவுன்ல நீங்க சொல்லிக்கலாம். 3Dல எழுதும்போது அப் அண்ட் டவுன்ற மாதிரி வரும். ஓகே, அண்டர்ஸ்டுட்? இது வந்து இட்ஸ் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இப்போ ஃப்ரக்டோஸ் வந்து எப்படி பார்க்கலாம்?
fructose. Fructose and its structure. இப்போ fructose வந்து ஆக்சுவலா என்னன்னா இது வந்து ஒரு கீட்டோ ஹெக்ஸோஸ், அது வந்து ஆல்டோ ஹெக்ஸோன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் கீட்டோ ஹெக்ஸோஸ். அதாவது என்னன்னா இதுல வந்து கீட்டோன் குரூப் இருக்கு, கீட்டோனிக் குரூப் இருக்கும். இட் இஸ் அப்டைன்டு பை வினோ தெரியும் நமக்கு, ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சுக்ரோஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். மாலிகுலர் அந்த எலிமெண்டல் அனாலிசிஸ் மாலிகுலர் வெயிட் படி இதோட மாலிகுலர் ஃபார்முலாவும் நமக்கு சேம் தான். C6H12O6 தான் வந்து இட்ஸ் மாலிகுலர் ஃபார்முலா. அண்ட் இட்ஸ் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இட்ஸ் எப்பவுமே நமக்கு தெரியும் இட்ஸ் கீட்டோன் குரூப் வந்து இட்ஸ் நாட் அ டெர்மினல் குரூப். அதனால செகண்ட் கார்பன்ல தான் வந்து இட்ஸ் கீட்டோன் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து CH2OH வந்து இங்கேயும் இருக்கும். 1 2 3 4 5. Okay, இது வந்து இட்ஸ் OH and H, H and OH. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து ஓப்பன் செயின் படி நமக்கு வந்து ஃப்ரக்டோஸ் டி இட்ஸ் மைனஸ் ஃப்ரக்டோஸ். குளுக்கோஸ்க்கு எப்பவுமே ப்ளஸ் வரும், ஃப்ரக்டோஸ்க்கு வந்து நெகட்டிவ் தான் வரும். ஓகே, இட் கண்டெய்ன்ஸ் கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் அட் C2. Okay, functional group, ketone functional group at C2. And 6 carbon atoms in straight chain. Naturally occurring fructose is levorotatory and it belongs to D family. Okay, so அதனால நம்ம D minus fructose னு கொடுக்கிறோம். So it is also exist in two cyclic. இப்போ குளுக்கோஸ்க்கு கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் நம்ம சைக்ளிக் ஃபார்ம் கொடுக்கலாம், ஆல்ஃபா பீட்டா ஃபார்மும் நம்ம கொடுக்கலாம். அது பட் அது வந்து பைரனோஸ் ஓட ரிசம்பிளா இருந்த மாதிரி இந்த ஃப்ரக்டோஸ் வந்து இட் ரிசம்பிள்ஸ் வித் ஃபியூரன். ஓகே, ஃபியூரன் எப்படி இருக்கும்னா, ஃபியூரன் வந்து இப்படிதான் இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர். ஃபியூரன் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்னா, ஸோ திஸ் இஸ் ஃபியூரன் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த ஃபியூரன் ஸ்ட்ரக்சர் படி இது இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஃபியூரனோஸ்னு பேர். ஓகே, furan actually it is a 5-member cyclic compound with 1 oxygen and 4 carbon atoms. So இப்போ இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஓப்பன் செயின் வந்து எப்படி வந்து க்ளோஸ்ட் செயினா சேஞ்ச் ஆச்சுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். CH2COH. ஓகே, இது வந்து இட்ஸ் OH and H, it's H and OH. So this is section. Then the O, அதாவது இங்க O வந்து எப்படின்னா, the 5-member cyclic structure of fructose is formed by the OH at C5. Okay, and the carbonyl. Carbonyl குரூப்புக்கும் அந்த OH at C5ல இருக்கிறதுக்கும் வந்து ஒரு சைக்ளிக் ஃபார்ம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து ஆல்ஃபா ஃபார்ம். ஓகே, ஆல்ஃபா ஃபார்ம், alpha D minus fructo furanose. Okay, so இப்போ இது வந்து பீட்டா ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா என்ன எழுதணும், பீட்டா ஃபார்ம் எழுதணும்னா அப்படியே இந்த குரூப் வந்து CH2OH குரூப் வந்து ரைட் சைடுக்கு போகும். ஓகே, ஸோ ரைட் சைடுக்கு போச்சு அப்படின்னா இப்படி தான் எழுதுவோம். CH2OH இட்ஸ் C, இங்க OH வந்துடும். மற்றது எல்லாமே வந்து நமக்கு சேமாக தான் இருக்கும். CH2OH, இது வந்து இட்ஸ் OH and H, இது வந்து H and OH, இது வந்து H, இது B. So this is beta D fructofuranose. ஓகேயா, ஸோ இப்போ இந்த ரெண்டு சைக்ளிக் ஃபார்ம் ஃபியூரனோஸ் படி, ஸோ இப்போ அதாவது ஸ்ட்ரைட் செயின்லேருந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு வருது, இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து எப்படி வந்து அது ஃபியூரனோஸ் இந்த என்ன சொல்றது சைக்ளிக் ஃபார்ம், கம்ப்ளீட் சைக்ளிக் ஃபார்ம்க்கு எப்படி வரும் அப்படின்னா இப்படிதான் எழுதும். ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான். ஸோ திஸ் இஸ் இது வந்து கார்பன் 2. ஓகே, ஏன்னா கார்பன் 1 வந்து CH2OH இருக்கும்.
இது OH. So this is carbon 2. இது வந்து carbon 3, OH and H. Carbon 4 வந்து it is H and OH. Carbon 5, this is H and CH2OH. So this is alpha form. ஏன்னா CH2OH, OH வந்து downல இருக்கு. So this is alpha form. This is alpha D minus fructofuranose. Understood? ஸோ இப்போ பீட்டா ஃபார்ம் எழுதணும்னா, ஸோ இப்போ பீட்டா ஃபார்ம் வந்து எழுதும்போது இது மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். அந்த C2ல மட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து OH இருக்கும், இங்கே வந்து CH2OH இருக்கும். இது வந்து C2. C3 எல்லாம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். H and OH. இங்கே வந்து H, OH. இங்கே வந்து H and CH2OH. Okay, so this is beta D minus fructofuranose. ஸோ இப்போ இது ரெண்டுமே இங்கே வந்து என்னன்னா அனோமரிக் கார்பன் இஸ் அட் C2. C2 தான் வந்து இட் இஸ் அனோமரிக் கார்பன். அனோமரிக் கார்பன் இது ரெண்டுமே வந்து அனோமஸ். அனோமஸ்னா இட்ஸ் நாட் அ மிரர் இமேஜ். ஓகே, எனன்ஷியோமஸ்னா தான் மிரர் இமேஜ். இது வந்து அனோமஸ். ஓகே, அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சுதாப்பா? எனி டவுட்? ஓகே, இன்னும் ஒரே டாபிக் மட்டும் எடுத்து நம்ம முடிச்சுக்கலாம். டைசாக்கரைட் இது வந்து மோனோசாக்கரைட்ல அவ்வளவுதான். குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி சைக்ளிக் ஸ்ட்ரக்சருக்கு வந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் டைசாக்கரைட்ஸ். Disaccharides நம்ம பார்த்தோம். It on hydrolysis, if it gives 2 units with the dilute acid, it gives 2 units of monosaccharides கொடுத்துச்சுன்னா அது வந்து disaccharides. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுக்ரோஸ் C12H22O11. Okay, on hydrolysis, with acid hydrolysis, it gives glucose and fructose. குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். இது வந்து இட் இஸ் குளுக்கோஸ் அண்ட் இது வந்து இட் இஸ் ஃப்ரக்டோஸ். ஓகே, இது வந்து சுக்ரோஸ் நம்ம பார்த்தோம். இப்போ அதே இது டைசாக்கரைடு லாக்டோஸ் நம்ம பார்த்தோம்னா லாக்டோஸ்க்கு இதே ஃபார்முலா தான். C12H22O11. இது வந்து இட்ஸ் லாக்டோஸா இருந்துச்சுன்னா வித் சேம் அந்த அதே ஆசிட் ஹைட்ராலிசிஸ்ல இது என்ன கொடுக்கணும்? குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ். எல்லாத்துக்கும் சேம் ஃபார்முலா தான். ஃபார்முலா வந்து சேம் தான். C6H12O6 plus C6H12O6. ஆனால் என்னன்னா இது வந்து ஒரு குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ். லாக்டோஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும்போது குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸும் ஸ்ப்ளிட் ஆகும். அதே இது வந்து மால்டோஸ். மால்டோஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா C12H22O11 இது மால்டோஸா இருந்துச்சு அப்படின்னா on acid hydrolysis it splits into two units of glucose நமக்கு கிடைக்கும். Okay, 2 molecules of C6H12O6 2 molecules of glucose தான் கிடைக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஆகும், லாக்டோஸ் வந்து குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸா கிடைக்கும். அதே மாதிரி மால்டோஸ் வந்து 2 molecules of குளுக்கோஸாவே கிடைக்கும். ஓகேயா? ஸோ இந்த டைசாக்கரைட்ஸ் 2 monosaccharides units ஆர் இப்போ இந்த டைசாக்கரைடு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த இதுல வந்து 2 monosaccharide யூனிட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அந்த 2 monosaccharide யூனிட்ஸும் தே ஆர் ஜாயின்ட் டுகெதர் பை அன் ஆக்சைடு. ஓகே, oxide formed by the loss of water molecule, joined by an oxide linkage formed by the loss of
the loss of water molecule. Okay. Loss of water molecule and the linkage க்கு பேர் தான் வந்து it is a glycosidic linkage. Glycosidic linkage. இந்த linkage தான் நம்ம glycosidic linkage சொல்றோம். Okay. ஓகே. நான் இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்தா அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வில் ஸ்டாப் வித் திஸ். ஓகே. இப்ப நாளைக்கு கிளாஸ் இருக்கு.